இது குறித்து புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைத்திட வேண்டும். துவக்க நிலையில் NCERT அல்லது மாநில பாடத்திட்டமாக NCERT பரிந்துரைத்த புத்தகங்கள் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் எனவும், மாணவர்கள் கொண்டு செல்லும் புத்தக பைகளின் எடை குறைவாக இருத்தல் வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்து செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தையையும் பாகுபாடு காட்டக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அல்லது புறக்கணிக்கப்படக்கூடாது. இதனால் மனம் அல்லது உடல் ரீதியான துன்பம் ஏற்படும்படி செய்தால் சிறார் நீதி சட்ட விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே அனைத்து தனியார் பள்ளிகளும் இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. வில்லியனூர் 4 மாட வீதிகளில் உள்ள சில கடைகளின் பெயர் பலகைகள் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். மேலும் கிழக்கு மாட வீதிகளில் மாலை நேரங்களில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் தினம்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரோ தலைமையில் தாசில்தார் மணிகண்டன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன், போக்குவரத்து SP மோகன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவாக மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்றனர். அப்போது ஆக்கிரமிப்பு கடை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள் விளம்பர பலகைகளை எடுக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாபுகளை JCB மூலம் இடித்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதால் காவல்துறையினர் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரிய காவல்துறை சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் காவல்துறையினருடன் சேர்ந்து பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் 45 அடி சாலை தமிழ்ச்சங்கம் அருகே திடீரென இருசக்கர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் அமைப்பு சார்பில் உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி செவிலியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சிவகுமார் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு செவிலியர்களை கௌரவித்து வாழ்த்து பேசினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தினேஷ்குமார், செயலாளர் முருகன், பொருளாளர் இளங்கோ, அரசன், ரத்தின தனவந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் சிவா கணபதி செய்திருந்தார். செல்வா 4. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறுகிறது. இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள்.
இதில் தமிழ் அறிஞர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில் 2ஆம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் JVS அறக்கட்டளை சார்பில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் இதில் கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சரியா சார் பாகூர் முத்தாலம்மன் ஆலயத்தில் தனி சந்நிதி பெற்று அமைந்துள்ள அருள்மிகு பஞ்சமி வராகி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ வராகி அம்மனுக்கு எஜமான சங்கல்பம் நைவேத்தியம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விளக்கு பூஜை வழிபாடு செய்த பெண்கள் விளக்கு தீபத்துடன் பின்தொடர வராகி அம்மன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் நடேசன், துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் திம்மாச்சி, பொருளாளர் ஹரி, அர்ச்சகர் பாலா மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கோதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் ஸ்ரீ ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பால்குட அபிஷேகம், புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல், தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு, அகவல் பாராயணம், திருவாசக திருமுறை ஓதுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் சண்முகாபுரம் அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் 31ஆம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை ஊரணி பொங்கல், ஸ்ரீ அய்யனாரப்பன் வீதி உலாவும், வியாழக்கிழமை அன்று பால்குடம் நிகழ்ச்சியும், வெள்ளிக்கிழமை அன்று முக்கிய நிகழ்வாக பார்சார்கை வார்த்தல் நிகழ்ச்சியும், கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பம் சாதம் படைத்து பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. செவிலி அதிகாரிகள் கெச்சியால் ஞானதீபம் மற்றும் ராஜவேணி விழாவினை தொடங்கி வைத்தனர்.
வார்டு பொறுப்பு செவிலிய அதிகாரி ஜான்சி வரவேற்புரை வழங்கினார். செவிலிய பொறுப்பு அதிகாரி சுமதி ஒளிவிளக்கு ஏற்றி உறுதிமொழியை கூற அனைத்து செவிலிய அதிகாரிகளும் உறுதிமொழி ஏற்றனர். வார்டு பொறுப்பு செவிலிய அதிகாரி கரோலின் 2024ஆம் ஆண்டிற்கான செவிலியர் தின கருப்பொருளை விளக்கினார். உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி மருத்துவர் அருண், உதவி மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ராஜேஷ், மருத்துவக் கல்லூரி டீன் மருத்துவர் அருணா அனைவரும் வாழ்த்துரை வழங்கினர். மருத்துவக் கல்லூரி இயக்குநர் மருத்துவர் சைமன் சிறப்புரை வழங்க மருத்துவமனையின் அனைத்து துறை தலைமை மருத்துவர்களும் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிறைவாக செவிலிய அதிகாரி சபாபதி நன்றி கூறினார். கோவிலுக்கு போவாங்க. அந்த கோவிலே கடவுளும் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப எல்லாத்தையும் அவர்கிட்ட இருப்பாங்க. பட் அது முக்கியமானது இல்லை, நல்ல மார்க் வாங்கிட்டோம். ஆனால் பணியில் அவங்க எந்த அளவுக்கு தன்னோட டெடிக்கேட்டாக பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். அதுதான் மக்களுக்கும் அவங்களுக்கும் தெரியும். அவங்க சிஸ்டர்லையும் ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. அது மாதிரி ஒரு ஆதரவு. அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் முடியாததான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. முடியும்னா அது ஒரு இன்னும் அக்ரிவேட் பண்ணணும். அதனால நம்ம அன்பா பேச. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி நீடூடி வாழ வேண்டி புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதனை அடுத்து 108 தேங்காயை உடைத்து சிறப்பு வழிபாடு செய்து கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் அதிமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2023-24ஆம் கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தனுஷா 489 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், திவ்யதர்ஷினி 484 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், ஹர்ஷவர்தினி, கவிப்பிரியா ஆகிய இருவர் 481 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் 500க்கு 450க்கும் மேல் 12 மாணவர்களும் 400க்கும் மேல் 20 மாணவர்களும் பெற்றுள்ளனர். மேலும் இவ்வெற்றிக்கு துணை நின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி கூடப்பாக்கத்தினுடைய SSLC பொதுத் தேர்வில் 100% வெற்றிக்கு அயராது பாடுபட்ட அத்துணை இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயவர்பாளையம் ஆனந்தமுத்து மாரியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 54ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி காப்பு கட்டுதல் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கணபதி பூஜை, கலச பூஜை, கோ பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். ஓம்
திண்டிவனம் இலுப்பைத்தோப்பு ஸ்ரீ அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய வர்ண கலாப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதையொட்டி கோயில் வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. மேலும் யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், நவதானிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. மேலும் கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.